ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசாமல் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயுமே வந்து அவங்க தான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் சொல்லப்போனால் எல்லாமே வந்து அவங்க தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க யாரோ மாதிரி நம்ம லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த வழியை பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு செத்தே போயிடலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து அந்த வழி வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதனால் யாருக்கிட்டேயுமே வந்து அளவுக்கு அதிகமாக பழகிறத விட கொஞ்சம் வந்து நாம் அளவோடு இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து நீடிக்கும். அதே மாதிரி விஷமும் வேஷமும் வந்து ஒன்று தான். விஷம் பார்த்திங்கன்னா நம்ம உயிரை வந்து கொன்றும் மொத்தத்தில். ஆனால் வேஷம் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசை வந்து எப்போயுமே வந்து சாகடிச்சிட்டே இருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் யார் எப்படி அப்படின்னு வந்து கணிக்க முடியாத நம்ம உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் வந்து யாராக இருந்தாலும் ஒரு லிமிட்லேயே வந்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களோட லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அழும்போது நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் நம்ம லைஃப்பில் நிறைய வந்து அழுது தீர்த்த பிறகு நம்மளுக்குன்னு ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வரும் பார்த்திங்களா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணி பாருங்கள். இது எனக்கு வேண்டாம், இது என்னால் முடியாது அப்படின்னு வந்து சொல்லி பழகி பாருங்கள். உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் வந்து மாறும். உங்களை சுற்றி உள்ள மனுஷங்களும் வந்து மாறுவாங்க. ஸோ உங்களோட லைஃபுமே வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு மனுஷங்களோட குணம் வந்து என்னன்றது முழுசாக வந்து தெரியாமல் யாரையுமே வந்து உங்கள் மனசில் ஹை லெவலில் வந்து தூக்கி எப்போவுமே வந்து வைக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னா இவங்களையா வந்து நம்ம இந்த இடத்துல வச்சோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து உங்களை ஆளாக்கிட்டு போயிடுவாங்க அந்த பர்சன்ஸ். ஸோ அந்தளவுக்கு வந்து யாருக்குமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இடம் கொடுத்துறாதீங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து அவமானப்படுத்தப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உடஞ்சி போய் கண்டிப்பாக வந்து உட்காந்துடாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக யோசித்து அதிலிருந்து உங்களோட வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை நீங்கள் என்னன்றதை கண்டுபிடிச்சி அது வழியே வந்து போக முடியும். ஸோ இதை எப்போவுமே வந்து உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நம்ம லைஃப்பில் பார்க்குற நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. ஸோ சிரிச்சிட்டவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்றதும் வந்து நிறைவாக இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து அமைதியாக இருக்கிறவங்களுக்கு கவலை தான் மனசு ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதும் கிடையாது. அதை வச்சு மட்டும் ஒரு பர்சன்ஸை வந்து நீங்கள் எடை போட முடியாது லைஃப்பில். அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க அவங்கக்கிட்ட ரொம்ப நாள் பேசலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா உண்மையாகவே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்களால எப்படி உங்கள்கிட்ட வந்து பேசாமல் இருக்க முடியும்? அதை வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லைஃப்பில் உங்களோட எல்லா கஷ்டத்துக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ பண்ணின ஒரு தவறு மட்டும்தான் வந்து காரணமாக இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டாலே வந்து உங்களோட கவலை எல்லாமே பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். நம்ம லைஃப்பில் நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து யோசித்து தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே வந்து என்றைக்குமே வந்து சிக்கிடக்கூடாது. எப்போவுமே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பற்றி யோசிங்க. அது வந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லைஃப்பில் நிறைய படித்தவங்க தான் வந்து ஏமாறவும் செய்கிறாங்க, பிறரை வந்து ஏமாற்றவும் வந்து செய்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சில டயத்தில் படிக்காமல் முட்டாளாகவே வந்து இருந்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு வந்து இந்த உலகம் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷனை வந்து ஒரு சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா நேரத்துலையுமே வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் வந்து அது எவ்வளோ பட்டாலும் புரியாது. உண்மையான அன்புக்கு எப்போவுமே வந்து கிடைக்கிற ஒரே பரிசு பார்த்திங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான். இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தும் நீங்கள் பேச முடியாமல் துடிக்கிறீங்க அப்படின்னா அதே வழி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களும் வந்து உங்கள் மேலே வந்து உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இதை வந்து லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் உங்கள்கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்கள் லைஃப்